மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பகுதியில் தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழகம் மூலம் புதிதாக கட்டப்பட உள்ள டீசல் விற்பனை நிலையத்திற்கு அடிக்கல் நடும் விழா நடைபெற்றது. கடந்த 2022-2023 ஆண்டு பட்ஜெட் அறிவிப்பில் தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழகம் மூலமாக நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பகுதி மீனவர்கள் பயன்பெறும் வகையில் டீசல் விற்பனை நிலையம் ரூபாய் 15 லட்சம் செலவில் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பகுதியில் டீசல் விற்பனை நிலையம் அமைத்திட இடம் தேர்வு செய்யப்பட்டு கடற்கரையோர ஒழுங்கு மண்டலம் மூலம் அனுமதி பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். இந்த டீசல் விற்பனை நிலையம் மூலமாக அரசால் வரி விலக்களிக்கப்பட்ட மானிய விலையிலான எரி எண்ணெய் ஆண்டிற்கு விசைப்படகிற்கு 19,000 லிட்டர் மற்றும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகிற்கு 4,400 லிட்டர் என நம்பியார் நகர் மீனவ கிராமம் மீனவர்கள் தங்களிடம் உள்ள 41 விசைப்படகுகள் மற்றும் 185 கண்ணாடி நாரிழை படகு நாட்டு படகுகள் சிரமமின்றி டீசல் பிடித்து மீன்பிடி தொழில் செய்ய அமைக்கப்பட உள்ளது. நிகழ்வில் நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் ஜெயராஜ், தமிழ்நாடு அரசு மீனவர் நலவாரிய உறுப்பினர் மனோகரன், தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழக மேலாளர் வெங்கடேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சும்மா நல்ல வேலை ஒண்ணு பாத்தீங்கன்னா ஓட்ட எங்க நினைக்கிற நடைபெற்றிருக்கிற தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் இந்த நாகை பகுதியில் நம்பியார் நகருக்கு புதிய விலை மலிவு, அதாவது மானிய டீசல் வழங்கு அடிக்கல் நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நகரமன்ற தலைவர், நகர செயலாளர் மாரிமுத்து அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் மரியாதைக்குரிய லோகநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய மீனவரணி துணை செயலாளர் மனோகரன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற ஏடிபி சர்வீஸ் மரியாதைக்குரிய சகோதரர் ஜெயராஜ் அவர்களே, முதல்வர் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 22-23 சட்டமன்றத்தில் அறிவித்த பட்ஜெட்டிலே நம்முடைய துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களால் சட்டமன்றத்தில் முதலமைச்சரின் எண்ணத்தோடு இந்த நிகழ்வு அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இந்த மானிய டீசல் விலையில மானிய டீசல் பங்க் இங்கே அமைப்பதில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்தையே நம்ம வேணா நம்ம மக்கள் என்ன நினைச்சிட்டு இருப்போம், இது நம்ம ஊர் தானே, நம்ம ஊருக்கு சொந்தமான இடம்னு நினைப்போம். 2.5 வருஷ போராட்டம், இன்னைக்கு அந்த இடத்த கவர்மெண்ட் இந்த மீன் வளர்ச்சி கழகத்துக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அது மிக முக்கிய பங்களிப்பு. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதை செஞ்சு கொடுத்தாங்க. காலதாமதத்திற்கு இதுதான் காரணம். பல முறை நாங்கள் வந்தோம், கடற்கரையை ஒட்டி டீசல் பங்கும் ஐஸ் பிளான்ட் வச்சா அது சரியா இருக்காது, கடல் கொஞ்சம் ரஃப் காலங்களில் அது மண் தண்ணி பூந்துருன்ட்டு தான் இந்த இடத்தை வாங்குவதற்கு தான் இவ்வளவு பெரிய போராட்டம். இதுக்கு பெரிய அலைஞ்சு தான் இதை வாங்கியிருக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு டீசல் பங்கும் அடுத்து ஐஸ் பிளான்ட் இந்த இடத்துல விழுந்தா இந்த ஊருக்கும் அது சேஃப்டியாகவும் இருக்கும், துறைமுகத்துக்கும் அருகாமையிலும் இருக்கும். ஆகவே தான் இது காலதாமதம்.